கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, நெருமையான நாளிலும் உங்கள் மத்தியிலே செய்தியை பகிர்ந்தளிக்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, நான் ஏலியம் ரேவல் சர்ச் சிங்கப்பூரிலிருந்து தெய்வ செய்தியை உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற தொடரை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த தொடரிலிருந்து இன்றைக்கு புதிய ஒரு புத்தகமான 2 ராஜாக்கள் நான் எடுக்க இருக்கிறேன். பிரியமானவர்களே, இதுவரைக்கும் 1 ராஜாக்கள் வரைக்கும் நாம் பார்த்து விட்டோம். இன்றைய நாளிலும் கூட 2 ராஜாக்கள் புத்தகத்தை, அதாவது 2ஆம் ராஜாக்கள் புத்தகத்தை நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, முதலாவது ராஜாக்கள் புத்தகத்திலே நாம் பார்த்து கொண்டு வந்தோம் ராஜாக்களினுடைய கதைகள், இஸ்ரவேலை அரசாண்ட அரசர்களுடைய கதைகளை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். பிரியமானவர்களே, அதாவது கதைகள் என்று சொல்வதை விட இது என்னென்னா, இது ஒரு வரலாற்று சம்பவங்களை உடையதான புத்தகமாக இருக்கிறது. இதில் பிரியமானவர்களே, முதலாவது நாம் பார்த்தோம் பிளவுற்ற ஒருங்கிணைந்த அரசு, அதாவது யுனைடெட் கிங்டம், அதுக்கப்புறம் பிளவுற்ற அரசு, ரெண்டையும் போன 1 ராஜாக்கள் புத்தகத்திலே பார்த்தோம். பிரியமானவர்களே, அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பிளவுற்ற அரசு, அதற்கப்புறம் மீந்து நின்ற அரசு என்ற பகுதிகளாக பிரிக்கக்கூடியதாக 2 ராஜாக்கள் உள்ளது. இந்த 2 ராஜாக்கள் எப்படி இருக்கிறது என்றால், முதல் ராஜாக்கள் புத்தகத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த 2 ராஜாக்கள் புத்தகம். பிரியமானவர்கள், பொதுவாக பிரியமானவர்களே, இந்த புத்தகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நாளாகமம், ராஜாக்களின் புத்தகம், அப்புறம் நாளாகமம், சாமுவேலின் புத்தகம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க 2 ரொம்ப அதிகமாக பெருசாக இருந்த ஒரு புக்காக இது பண்ண முடியாதுன்றக்காக 2 புத்தகங்களாக பிரித்து அவர்கள் வைத்திருந்தார்கள். பிரியமானவர்களே, சரிங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 2 ராஜாக்கள் புத்தகத்தில் இந்த புத்தகம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம், இந்த 2 ராஜாக்கள் புத்தகமானது எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி பார்த்தால், தேவ தலைமைத்துவத்தை ஏற்காத மக்கள் அல்லது ஏற்க ஆயத்தமற்றோர் அல்லது ஏற்க முடியாதவர்கள் அல்லது ஏற்க விருப்பமில்லாதவர்களுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டது என்பதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, எனவே தேவ தலைமைத்துவம் என்பது நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. அதாவது பிரியமானவர்களை, கர்த்தர் அவர்களை அரசாளுகிற பொழுது அது ரொம்ப அருமையாக அவர் சரியான வழியிலே அரசாண்டு அவர்களை நடத்தி வந்தார். ஆனால் இந்த மக்கள் தேவனுடைய தலைமைத்துவத்தை ஏற்காமல் அவர்களாக கர்த்தர் சொன்னதெல்லாம் விட்டு செய்யக்கூடாது என்று சொன்னதெல்லாம் செய்து வாழ்ந்ததினாலே அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட வீழ்ச்சியை தான் இப்போ 2 ராஜாக்கள் புத்தகத்தில் நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சரிங்க பிரியமானவர்களே, இந்த புத்தகமானது யாரால் எழுதப்பட்டது என்றால், எழுதப்பட்டது யார் என்று தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் அதில் சில அந்த புத்தகத்தினுடைய நடைகள் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இது எரேமியா தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டிருக்கலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் இதனுடைய நடையும் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தினுடைய அந்த நடைகளும், அதன் நடைகள் என்றால் அந்த இலக்கியம் எழுதப்பட்டிருக்க அந்த புத்தகத்தினுடைய இலக்கிய நடையானது 2 ஒரே மாதிரியாக, ஒரு சில இடங்களில் ஒரே மாதிரியாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார்கள். பிரியமானவர்கள், 2 ராஜாக்களுடைய பெரும் பகுதியானது பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின்பு எழுதப்பட்டதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, 17ஆம் அதிகாரத்தில் 34-41 வசனங்களை வாசிக்கலாம். இன்று வரை என்று சொல்ல பார்த்திருக்கலாம், நீங்கள் பார்க்கலாம். இன்று வரை அப்படின்ற சொல் அதில் அடிக்கடி வருது பார்க்கலாம். மேலும் கடைசி 2 அதிகாரங்கள் பாபிலோனுக்கு சிறை இருப்புக்கு பின்பு பிரியமானவர்களே எழுதப்பட்டிருக்கலாம், அதுவும் ஒரு யூத கைதியினாலே எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்னும் எரேமியா தீர்க்கதரிசி பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகவில்லை, அதற்கு பதிலாக அவர் எகிப்துக்கு போய் தப்பிவிட்டார், எகிப்தில் போய் ஓடி போயும்படியாக வற்புறுத்தப்பட்டார் என்று எரேமியா 43ஆவது அதிகாரத்திலே, எரேமியா எழுதின தீர்க்கதரிசி நூலில் 43ஆவது அதிகாரத்திலே 1-8 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எனவே பாருங்க, இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, 2 ராஜாக்கள் புத்தகத்திலே 24ஆவது அதிகாரத்தில் 18ஆவது வசனம் முதல் 25ஆவது அதிகாரத்தில் 30ஆவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா, எரேமியாவினுடைய 52ஆவது அதிகாரம் 2மே ஒரே மாதிரி இருப்பது போல தோன்றுகிறது. ஏன்னால் அந்த எரேமியா 52 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அது 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரத்திலே 18 25ஆம் அதிகாரம் 30 வரைக்கும் உள்ள வார்த்தைகள் எல்லாவற்றையும் அப்படியே அது காப்பி பண்ண மாதிரி அப்படியே இருக்க மாதிரி இருக்குது. எனவே சிலர் நினைக்கிறார்கள், ஒருவேளை எரேமியா இந்த தீர்க்கதரிசன நூலை எரேமியா இந்த வரலாற்று நூலை, அதாவது 2 ராஜாக்கள் புத்தகத்தை எழுதியிருக்கலாம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, சரிங்க.
அடுத்ததாக புத்தகத்தினுடைய பின்னணி என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், ஒன்றிணைந்த அரசாக இருந்த இஸ்ரவேல் நாடு இப்போ யூதா இஸ்ரவேல் என்று பிளவுற்ற அரசாகி கொஞ்சம் நூற்றாண்டுகளுக்கு பின்பு எழுதப்பட்ட புத்தகமாக இது இருக்கிறது தான் பின்னணி. பிரியமானவர்களே, இதில் முக்கிய வசனம் என்னவென்று நாம் பார்த்தால், பிரியமானவர்களே, 17வது அதிகாரம் 2 ராஜாக்கள் புத்தகம் 17வது அதிகாரம் 13, 14 பிரியமானவர்களை வாசிக்கலாமா? பிரியமானவர்களை, நீங்கள் எல்லாரும் நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், வேதாகமத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த முக்கியமான புத்தகம் முக்கியமான காரியங்களை சொல்லிக்கொண்டு வருகிறது. இந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புத்தகத்திலே மன்னர்களுடைய நிலைகள், எப்படி கர்த்தருக்கு பயந்து நடந்தாங்களா இல்லையா, இவ்வளோ காரியங்கள் நடந்தாங்க. அவர்கள் வாழ்க்கையில சரியாக அரசாட்சியின் போது சரியாக நடக்காத பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அவ்வப்போது தீர்க்க தரிசிகளை எழுப்பி அவர்களை அந்த அரசரை எச்சரிக்கிறார். பிரியமானவர், அப்படியும் சிலர் எச்சரிப்பை கேட்டு மனம் திரும்பி இருக்கிறார்கள், சிலர் மனம் திரும்பவில்லை. ஸோ மனம் திரும்பாமல் இருந்ததினாலே அவர்கள் கடைசியிலே என்ன செய்யப்படுகிறார்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அசிரியா நாட்டுக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். கடைசியாக யூதா கொஞ்ச நாள் அரசாண்டது. அந்த யூதா அரசும் கடைசியாக பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனது என்று சொல்லியதாக நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சரிங்க, 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பினதுமான நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகள் ஞான திருஷ்டிக்காரர் எல்லாரையும் கொண்டு இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் திடசாட்சியாய் எச்சரித்து கொண்டிருந்ததும் அவர்கள் செவி கொடாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசியாமல் போன கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களைப் போல தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோட பண்ணின அவருடைய உடன்படிக்கைகளையும் அவர் தங்களுக்கு திடசாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கி இருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று தங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளையெல்லாம் பணிந்து கொண்டு பாலை சேவித்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமார்த்தைகளையும் தீக்கடக்க பண்ணி குறிக்கேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் மிகவும் கோபமடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார். யூதா கோத்திரம் மாத்திரமே மீதி ஆயிற்று. இப்படியாக இந்த காரியங்களை பார்க்கிற பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தைகளின்படி கட்டளையின்படி நடக்காததினாலே இவர்களுக்கு நேர்ந்த கஷ்டங்களை இந்த 2 ராஜாக்களிலே நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, முதலில் இந்த 2 பிரிவுகளாக 2 ராஜாக்களை பிரிக்கலாம். அது என்னவென்றால், பிளவுற்ற அரசு, அதுக்கப்புறம் மீது நின்ற அரசு என்று சொல்லி நம்ம காரியங்களை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அடுத்ததாக பிரியமானவர்களே, முக்கிய மனிதர்கள், இந்த 2 ராஜாக்கள் புத்தகத்தில் வரக்கூடிய முக்கிய மனிதர்கள் யாருன்னு பார்த்தா, எலியா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி, சூனேம் பெண்மணி, நாகமான், எசபேல், ஆகாப், யெகூ, யோவாஸ், எசேக்கியா, மனாசே, யோசியா, யோயாக்கீம், சனகெரிப், ஏசாயா, சிதேக்கியா, நேபுகாத் நேச்சார். இப்படிப்பட்ட முக்கிய மனிதர்களை நம்ம 2 ராஜாக்கள் புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சரிங்க. அடுத்து இந்த நூலினுடைய சிறப்பு என்னவென்றால், பழைய ஏற்பாட்டின் இறுதியில் காணப்படும் 17 தீர்க்கதரிசிகள். யார் 17 தீர்க்கதரிசிகள்? 12 தீர்க்கதரிசிகள் சிறிய தீர்க்கதரிசிகள். அதற்கு மேலே காணப்படுகிற 5 தீர்க்கதரிசிகள் யாரு? ஏசாயா, எரேமியா அவங்கெல்லாம் இருக்காங்களா, தானியேல் இவங்கெல்லாம் பெரிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுகின்றனர் இல்லையா? இந்த 5 பெரிய தீர்க்கதரிசிகளும் இந்த 12 சிறிய தீர்க்கதரிசிகளும் ஆகிய மொத்தம் 17 தீர்க்கதரிசி புத்தகங்களையும் 2 ராஜாக்களையும் நீங்கள் ஒப்பிட்டு வாசிக்க வேண்டியது. ஏனென்றால் இவர்கள் எல்லாரும் இந்த 2 ராஜாக்கள் காலத்திலே வாழ்ந்தவர்கள். அது மட்டுமல்ல, அந்த மக்களுக்கு, அந்த அரசர்களுக்கு அநேக நேரங்களிலே
அறிவுரை சொல்லி எச்சரித்து புத்தி சொன்ன மக்களாக இருந்தார்கள் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அதனால தான் அவங்க என்னென்ன காரியங்களை அப்போ நடந்துச்சு, அவங்களுக்கு எப்படிலாம் எச்சரிக்கை கொடுத்தாங்க, அதையெல்லாம் இந்த தீர்க்கதரிசன புத்தகங்கள் வழியாக நம்ம வாசிக்கலாம் பிரியமானவர்களே. சரிங்க, இந்த இரண்டாம் ராஜாக்கள் புத்தகமானது என்ன அதில் புத்தகத்தில் பார்க்கிறோம் என்றால், வாக்குத்தத்த நாட்டில் எகிப்திலிருந்து தேவன் அழைத்து வந்த அந்த வாக்குத்தத்த நாட்டிலே வாழ்வு பெற்ற தேவ மக்களுடைய அந்தகாரமான நாட்களை இன்னும் வரைந்து காட்டுகிறது. என்னத்தை சொல்றாங்கன்னா, வாக்குத்தத்த நாடாகிய கானான் தேசத்திலே வாழ்கின்ற அந்த தெய்வ மக்களினுடைய அந்தகார நாட்களை காட்டக்கூடியதாக இந்த 2 ராஜாக்கள் புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. தேவனோடு உடன்படிக்கையும், தேவனோடு அவர்கள் கொண்ட உடன்படிக்கை, தேவனோடுல தேவ பிரமாணம் எல்லாவற்றையும் மறந்து அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்து மதிகேடான வாழ்வுகளில் மூழ்கிய மக்கள் மீது வந்த பயங்கர நியாய தீர்ப்பை நாம் 2 ராஜாக்கள் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்நூலிலே நாம் கடைசியில் நாம் காண்கிறோம் பிரியமானவர்களே. கடைசி கட்டத்தை அடையும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்படி 1 ராஜாக்கள் புத்தகத்தில் சொன்னது போலவே இஸ்ரவேல் ராஜாவை பற்றி சொல்லிட்டு இருக்கும் போதே அதே காலத்தில் வாழ்ந்த யூதா ராஜாக்கள் பற்றியும் சொல்வார் அந்த ஆசிரியர். இது மாதிரி இஸ்ரவேல் ராஜா, அந்த யூத ராஜா, இஸ்ரவேல் ராஜா இல்லை, இந்த ராஜா அரசாண்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த யூதா தேசத்தில் யார் அரசாண்டார்கள், அல்லது இந்த புதிய ராஜா இஸ்ரவேலில் வருகிற பொழுது யார் இந்த யூதா தேசத்தில் அரசாட்சி செய்து கொண்டதார் என்று 2யுமே பிரியமானவர்களை ஒன்றுக்கொன்று கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு எழுதியிருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால நம்மளுக்கு அந்த காலங்களை பார்க்கிற பொழுது ஈஸியாக நமக்கு விளங்கிவிடும். கடைசி கட்டத்தை அடைமறிக்கு இஸ்ரவேலிலும் யூதாவிலும் அரசாண்ட அரசுகளை குறித்த காட்சிகளை மாற்றி மாற்றி காட்டுகிறார் ஆசிரியர். அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேலிலே 19 தீய அரசர்களின் ஆட்சிகளை கடந்து அந்த இஸ்ரவேல் தேசமானது அசிரியா தேசத்திற்கு அடிமையானது. எத்தனை அரசாட்சி செய்தார்கள்? 19 தீய அரசர்கள் அரசாட்சி செய்தார்கள் பிரியமானவர்களே. அந்த இஸ்ரவேல் தேசத்தை அது கடைசியில் அது அடிமையானது. இதனோடு ஒப்பிடும் பொழுது யூதாவினுடைய காலம் சற்று பிரகாசமானது. அங்கு பார்த்தீர்கள் என்றால் பிரியமானவர்களே, தேவனோடு உடன்படிக்கை மீட்டுக்கொண்டு, அதாவது இந்த யூதர் ராஜாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் நல்ல ராஜாக்களாக இருந்தார்கள். அவர்கள் நல்லவர்களாக வந்த உடனே கர்த்தரோடு உடன்படிக்கையை புதுப்பித்து தேசத்தையும் புதுப்பித்து அங்கே இருக்கக்கூடிய பலிபீடங்கள் விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் உடைத்து எரிந்து கர்த்தருக்கு பிரியமானபடி அரசாண்டார்கள். அநேக அரசர்கள் பார்த்தீங்கன்னா அப்படிதான் அரசாண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இது இஸ்ரவேல் தேசத்தை ஒப்பிடுகிற பொழுது யூதாவினுடைய வரலாறானது அவ்வப்போது தெய்வ பக்தியுள்ள அரசர்கள் தோன்றி தங்கள் முன்னோர்கள் செய்த எல்லா காரியங்களையும் என்ன செய்தார்கள்? சுத்திகரித்தார்கள் பிரியமானவர்களே. பலிமேடுகளையும் விக்கிரகங்களையும் நீக்கி மக்கள் வாழ்வை இயன்ற அளவு தூய்மைப்படுத்த முயன்றனர். எனினும் பிரியமானவர்களே, கடைசி கட்டத்தில் நீதியை விட அதிகமான பாவங்களை நிறைந்திருந்ததுனாலே கடைசியிலே அவர்கள் பாபிலோன அரசர் என்ன செய்தார்? சிறையாக அவர்களை பிடித்து சென்று விட்டார். எனவே இந்த இஸ்ரவேல் மக்கள் யூதா மக்கள் இருவரும் வேறு அரசர்களுக்கு என்ன செய்தார்கள்? அவர்கள் அதாவது கைதியாக பிடிக்கப்பட்டு சென்றார்கள் பிரியமானவர்கள். எவ்வளவு அவர்களுடைய பொற்காலத்தை உங்களுக்கு தெரியும். தாவீது அரசாண்டது, அப்புறம் என்னது சாலமன் அரசாண்டது, இப்படிப்பட்ட அரசர்களெல்லாம் அரசாண்ட பொழுது எவ்வளவு ஒரு பொற்காலத்தில் இருந்த இந்த இஸ்ரவேல் தேசமானது பிற்பாடு 2ஆக பிளவுற்று அதிலும் வந்து பார்த்தீர்கள் என்றால் பிரியமானவர்கள், அதிலும் மக்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்றால் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததினாலே இஸ்ரவேல் தேசமானது அசிரியா தேசத்திற்கு அடிமைகளாக சென்றனர். அதே போல யூதா தேசமானது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனது. இந்த காரியங்களை தான் 2 ராஜாக்கள் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, இந்த 2 ராஜாக்கள் நூலிலே நம்ம கிறிஸ்துவை எங்கே பார்க்கிறோம் என்றால், இந்த வடக்கு இஸ்ரவேலிலே பிரியமானவர்களே, வடக்கு தேசமாக இஸ்ரவேலிலே பிரியமானவர்கள் 9 அரச குடும்பங்கள் மாறி மாறி அரசாட்சியை நடத்த நேர்ந்தது. எனினும் யூதாவில் தாவீதின் வம்சத்தார் மட்டும்
தொடர்ந்து அரசாண்டனர். இஸ்ரவேல் ஆட்சி சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ஆனால் யூதா ஆட்சி வந்து இன்னும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்தது பிரியமானவர்களே. இதை எதை காட்டுகிறது என்றால், இந்த யூதா வம்சத்திலே தான் யார் வருகிறார்? தாவீதுடைய வம்சத்தில் தான் அந்த யூதா வந்து அரசாட்சி தான். அந்த யூத வழியில் தான் யார் வருகிறார் என்றால் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவரே வந்து நித்தியமாக நம்மை அரசாட்சி செய்யக்கூடியவராக இருக்கிறார். எனவே தாவீதினுடைய வம்சத்தை அழிக்க வந்து அத்தாலியல் என்ற ஒரு அரசி வந்தால், ஆனாலும் கர்த்தரை இதில் வந்து வெற்றி பெற்று, ஆனால் தேவன் வந்து தாவீதோடு செய்த உடன்படிக்கையை அங்கே நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாவீதின் அரியாசன சுதந்திர வழியான இயேசு கிறிஸ்து நித்திய அரசராக விளங்குகிறார். அவருடைய அரசுக்கு முடிவே இல்லை என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. அல்லேலூயா, ஆமென். அப்புறம் முக்கிய பகுதியில் பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான சொல்லாட்சி வந்து அடிமைத்தனம். அசிரிய அடிமைத்தனத்திற்கு இஸ்ரவேலும், பாபிலோன் அடிமைத்தனத்துக்கு யூத அரசும் வீழ்ச்சியடைவது இதன் முக்கிய நிகழ்ச்சியாக இருக்கிறது. முக்கிய வசனங்கள் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அடுத்ததாக பார்க்கிற 17ஆம் அதிகாரம் 13, 14, 15 அதுலேருந்து அது வரைக்கும் வருகிறது. 16, 17 வரைக்கும் அது வருகிறது. முக்கியமான வசனங்களாக வருகிறது. முக்கியமான அதிகாரம் பார்த்தீங்கன்னா அதிகாரம் 25. இவ்வதிகாரத்தில் தான் எருசலேம் நகரத்தையும் அதன் அழகான தேவாலயத்தையும் எதிரிகள் அழிப்பதும் யூத மக்களின் பெரும்பகுதியினர் பாபிலோனுக்கு சிறையாக செல்வதும் கூறப்பட்டுள்ளது. இந்த அதிகாரத்தின் இறுதி பகுதியில் ஆசிரியர் சிறையான யூத மக்களுக்கு மீண்டும் ஒரு நம்பிக்கை மீந்திருப்பதாக குறிப்பாக உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, இதில் உனக்கு முக்கிய ஒரு அதிகாரமாக பார்க்கிற பொழுது அது 2 ராஜாக்கள் புத்தகத்திலே 25வது அதிகாரத்திலே காணப்படுகிறது. பிரியமானவர்களே, 25வது அதிகாரத்தை நம்ம பார்க்கிற பொழுது இவ்வதிகாரத்தில் தான் எப்படி பார்க்கிறோம் என்றால், எருசலேமுடைய நகரத்தையும் அதன் அழகான தேவாலயத்தையும் வந்து என்ன செய்யப்படுகிறது என்றால், அந்த பாபிலோன் அரசனால் என்ன செய்யப்படுகிறது என்றால் அந்த தேவாலயமானது அழிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. எனவே இவ்வதிகாரத்தில் எருசலேம் நகரத்தையும் அதன் அழகான தேவாலயத்தையும் எதிரிகள் அழிப்பதும் யூதர்கள் பெரும்பாலோர் கைதுகளாக பாபிலோனுக்கு சிறையாக அழைத்து செல்வதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அதிகாரத்தின் இறுதி பகுதியில் ஆசிரியர் சிறையான யூத மக்களுக்கு மீண்டும் ஒரு நம்பிக்கை மீந்திருப்பதாக அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. சரி, நீங்கள் இந்த நூல் ஆராய்ச்சியை பற்றி பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த நூல் ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த நூலை வந்து எப்படி பிரிக்கலாம்? 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது பகுதி பார்த்தீங்கன்னா அதிகாரம் 1 முதல் அதிகாரம் 17 வரைக்கும், 1 முதல் 17 வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் அந்த பிளவுற்ற அரசனுடைய 2 அரசுகள், இஸ்ரவேல் யூத அரசுகளினுடைய நிலைகளை நீங்கள் பார்க்கலாம் 17வது அதிகாரம் வரைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வது பகுதி என்னவென்றால் அதிகாரம் 18 முதல் அதிகாரம் 25 வரைக்கும் என்ன பார்க்கிறீர்கள் என்றால், அது இஸ்ரவேல் தேசமானது அசிரியா படைப்பிடிப்புக்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மீது இருக்கக்கூடிய யூதா தேசத்தை பற்றியும் அதனுடைய அரசாட்சி பற்றியும் நம்ம வந்து அந்த 25ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதில் பார்த்தீர்கள் என்றால் இஸ்ரவேல் தேசம் வந்து அசிரியா ராஜாவுக்கு அடிமையாவதற்கு 6 வருடங்களுக்கு முன்பாகவே யூதா தேசத்தை யார் அரசாட்சி செய்து வந்தார் என்றால் எசேக்கியா அரசாட்சி செய்து வந்தார். அவர் வருகிற பொழுது அந்த வந்து என்ன செய்தார் என்றால் மிகவும் தெய்வ பக்தியுடன் அழகான தேசத்தை புதுப்பித்து அருமையாக அவர் வந்து அரசாட்சி செய்து கொண்டு வந்தார். எனவே கர்த்தர் வந்து யூதா தேசத்தை வந்து விரோதிகளிடமிருந்து பிரித்து தற்காத்து அவர்களை நடத்தி வந்தார். பிரியமானவர்களே, அதனால் அவர்களுக்கு ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம் நிறைந்த ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை யூதா தேசத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அதிலே பிரியமானவர்களே பார்த்தீர்கள் என்றால் அதுக்கப்புறம் இந்த எசேக்கியாவுடைய பொற்காலமாக இருந்ததுல எசேக்கியா மன்னருக்கு பின்னாடி அவருக்கு பின்பாக வந்த மனாசே புதல்வர் காலத்திலே பிரியமானவர்களே என்ன நடந்ததுனால் மீண்டும் பொல்லாங்கிற்குள்ளே தேசமானது மீண்டும் பொல்லாங்கிற்குள்ளே வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். மனாசேயின் பேரன் யோசியாவின் பாராட்டுக்குரிய யோசியா வந்தார். அவர் மனாசேயினுடைய பேரை அவர் சுத்தம் பண்ணி நாடு திருப்பியுமாக புதுப்பித்து எல்லா விக்கிரகங்களை அழித்து விட்டு அந்த மேடைகளெல்லாம் இடித்து போட்டு அவர் வந்து என்ன செய்தார்? சுத்தம் செய்தார். அப்படி அவர் சுத்தம் செய்த பொழுதும் கூட பிரியமானவர்களே அந்த வரப்போகிற அந்த தீங்கை நிறுத்தி வைக்க முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் அவருடைய யோசியாவிற்கு பின்பு வந்த 4 அரசர்களின் காலத்திலே இந்த பாபிலோன் அரசானது
யூதாவை கைப்பற்றியது என்று சொல்லி பார்க்கிறோம். 3 முறையாக அது வந்து 3 தடவை படையெடுத்து படைத்து பாபிலோன் அரசர் வந்து என்ன செய்தார் என்றால் இந்த யூதர்களை சிறைப்பிடித்து சென்றார். இந்த யூதர்களை பார்த்தீர்கள் என்றால் 3 தடவையாக சிறைப்பிடித்து சென்ற 3ஆவது தடவை தான் எருசலேமுடைய ஆலயத்தையும் என்ன செய்து விட்டார், அவர் அழித்து என்ன செய்து விட்டார், அந்த அழித்து நொறுக்கி விட்டு அது இருக்கிற பொருளை எடுத்துட்டு எங்கே போயிட்டார், பாபிலோன் அரசர் சென்று விட்டார் பிரியமானவர்களே. ஆனாலும் இந்த இறுதி பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் யூதாவின் மீதியானவர்களுக்கு கூட வரப்போகும் நம்பிக்கையை குறிப்பாக உணர்த்தி கொண்டு இந்த நூல் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறது பிரியமானது. உங்களுக்கு கடைசியில் இருந்து ஒரு நம்பிக்கை மீந்திருக்கக்கூடிய இந்த யூதா மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை சொல்லிவிட்டு இந்த நூலானது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலத்திலே பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் அரசர்கள் எல்லாம் இப்படி மோசமாக நடக்கிறதுனால இவர்கள் சிறைப்பட்டு போவார்கள் அல்லது இந்த மாதிரி பெரிய கொடிய காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடைபெறக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அவ்வப்போது தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். இஸ்ரவேல் தேசத்தை பார்க்கிற பொழுது இஸ்ரவேல் தேசத்திலே எலியா, எலிசா மற்றும் ஓசியா, ஆமோஸ். பிரியமானவர்களே, எலியா, எலிசா, ஆமோஸ், ஓசியா இந்த 4 தீர்க்கதரிசிகளும் இஸ்ரவேல் தேசத்திலே எழுப்பப்பட்டார்கள். அதே போல யூதா தேசத்திலும் எழுப்பப்பட்டார்கள். அவர்கள் யார் என்று நீங்கள் பார்க்கிற பொழுது ஒபதியா, யோவேல், ஏசாயா, மீகா, நாகும், செப்பனியா, எரேமியா, ஆபகுக் ஆகியோரும் யூதாவிலே தங்கள் ஊழியங்களை நிறைவேற்றினர். பிரியமானவர்களே, எலியாவும் எலிசாவும் இந்த 2 காலத்திலே வாழ்ந்து வந்து கொண்டிருந்த இந்த மக்களுக்கு அவர்கள் ஒரு பெரிய தீபங்களாக வெளிச்சங்களாக திகழ்ந்தார்கள். பிரியமானவர்களே, எலியா தீர்க்கதரிசி, ஆகாபும் இசபெல்லும் அரசாண்டு கொண்டிருந்த அந்த வேளையிலே பிரியமானவர்களே அந்த இருவரும் முக்கியமாக பாகாலுக்கு நேராக மக்களை அவர்கள் வந்து விக்கிரக வழிபாட்டிற்கு நேராக செலுத்தி கொண்டிருந்த வேளையிலே எலியா என்ற தீர்க்கதரிசி எழும்பினார். தைரியமாக அவரிடம் வந்து சவால் விட்டு ஆகாபுக்கு சவால் விட்டு அந்த பாகால் தீர்க்கதரிசிக்கும் சவால் விட்டு அவர் தேவாதி தேவன் அவர் ஒருவரே உண்மையான தேவன், அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர்களிடம் அந்த காரியங்களை அவர் மெய்ப்பித்தார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென். இப்படியாக வந்து அவர் வந்து தெய்வ ஆற்றலோடு கூட உறுதியாக ஒரு பாறையை போல நின்று அந்த கர்த்தரை ஆராதிக்கவும் சேவிக்கவும் மக்களுக்கு அழைப்பு விடுத்தார். எனவே அதில் பார்த்தீங்கன்னா எலியாவின் தேவன் எங்கே என்ற கேள்வி எக்காலத்திலும் நம்முடைய இதயங்களிலே ஒலிக்கக்கூடியதாக இருக்கிறது. எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 2 ராஜாக்கள் புத்தகத்தினுடைய அறிமுகத்தை நாம் இன்று பார்த்தோம். பிரியமானவர்களே, வருகிற நாட்களிலே அதை பற்றிய காரியங்களை இன்னும் நாம் ஆழமாக பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.